வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, சோம்பு, கசகசா, மிளகு எல்லாம் போட்டுக்கிறோம். போட்டு அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பெரிய சைஸு வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதக்கி மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தாங்க. குழம்பு தனியாக தாளிச்சிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு சட்டியில் மட்டன் குழம்பு சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். பொரியட்டும். கொஞ்சம் சோம்பு, பட்டை, இலை, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போது 1/2 கிலோ மட்டன் வாங்கி வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது மொத்தத்தையும் அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. அப்போ தான் அதோடய சத்தெல்லாம் தண்ணியில் இருக்கும், இறங்கிட்டுருக்கும். அப்படியே மொத்தமாக தண்ணியோடு சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சின்னு வந்துடலாம். ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்புல சேர்த்துக்கலாம் வாங்க. அப்படியே மொத்தத்தையும் சேர்த்துருங்க. அதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். திருப்பியும் தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் தட்டை போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு கொதித்து வருது. அவ்வளோதான். மல்லி தலையை போட்டு இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.